என்ஆர்ஐஸ் கட்டக்கூடிய இன்சூரன்ஸ் பிரீமியம்ல எப்படி 18% வரைக்கும் ரீஃபண்ட் வாங்கலான்றது தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம். என்னென்ன டாக்குமெண்ட் தேவை, யாரெல்லாம் எலிஜிபிள், என்னெல்லாம் நம்ம சப்மிட் பண்ணா நம்மளுக்கு கிடைக்கும்ன்றத பார்ப்போம். இந்தியால இருந்து வெளிநாட்டுல போய் வேலை செய்றவங்களோ இல்ல படிக்கிறவங்களோ என்ஆர்ஐன்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு யூசுவலா டேர்ம் இன்சூரன்ஸ்ல 18% வரைக்கும் ஜிஎஸ்டி ரீஃபண்ட் உண்டு. பெரும்பாலான என்ஆர்ஐஸ் இது தெரியாம எக்ஸ்ட்ரா பிரீமியம் கட்டிட்டு இருப்பாங்க. இதுக்கு நீங்க எலிஜிபிளா இருக்கணும்னா ஒண்ணு நீங்க என்ஆர்ஐயா இருக்கணும். அதே மாதிரி உங்களோட இன்சூரன்ஸ் பிரீமியம் என்ஆர்இ பேங்க் அக்கௌண்ட்ல இருந்து கட்டுற மாதிரி இருக்கும். இப்போ இந்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் வாங்குறதுக்கு உங்களோட இன்சூரன்ஸ் ப்ரொவைடரை கான்டாக்ட் பண்ணி உங்களோட பேன் கார்டு, ஆதார், பாஸ்போர்ட், இன்டர்நேஷனல் அட்ரஸ் ப்ரூஃப், சில கேசஸ்ல உங்களோட கண்ட்ரில இருந்து டிஆர்சி டாக்குமெண்ட்டும் கேட்டிருப்பாங்க. இது கூடவே என்ஆர்இ அக்கௌண்ட்ல இருந்து தான் பேமெண்ட் நடந்ததுன்னு ப்ரூஃபும் சப்மிட் பண்ணணும். நீங்க ஆனுவலா பிரீமியம் கட்டுறத சூஸ் பண்ணா எக்ஸ்ட்ராவா இன்னொரு 5% டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும். ஸோ மொத்தமா 18% சேர்த்து 23% வரைக்கும் பிரீமியம் டிஸ்கவுண்ட் என்ஆர்ஐஸ் கிடைக்கும். இந்தியாவில் எடுக்கக்கூடிய டேர்ம் பிளான்ஸ் வெளிநாட்டு பிளான்ஸ் கூட பார்க்கும்போது 30% இருந்து 50% வரைக்கும் சீப்பராகவும் இருக்கும். டேர்ம் இன்சூரன்ஸ்ல 2 கோடி ரூபாய் ஒர்த்தான கவரேஜ் வெறும் 820 ரூபான்ற பிரீமியம்லேயே நம்மளால வாங்க முடியும். ஒருவேளை நமக்கு ஏதாவது தப்பா நடந்ததுன்னா இந்த பெரிய கவரேஜ் ஃபேமிலிக்கு போய் சேரும். ஒரு என்ஆர்ஐ டேர்ம் இன்சூரன்ஸ் எங்க வாங்கணும்னு தெரியல, பயோல இருக்க லிங்கை யூஸ் பண்ணி 50க்கும் மேற்பட்ட ப்ரொவைடர்ஸை ஒரே இடத்துல கம்பேர் பண்ணி நல்ல பிளானை சூஸ் பண்ண முடியும். இன்ஃபேக்ட் இந்த மொத்த ஜிஎஸ்டி ரீஃபண்ட் ப்ராசஸும் அங்கேயே கவர் பண்ணப்பட்டிருக்கும். ஃபேமிலியில இன்கம் ஏர்னரா இருக்க எல்லாருக்குமே டேர்ம் இன்சூரன்ஸ்ன்றது கட்டாயமா அவசியம். 24/7 கிளைம் அசிஸ்டன்ஸோட 15% வரைக்கும் டிஸ்கவுண்டோட பாலிசி வாங்கினா சேனல் பேஜ்ல இருக்க லிங்கை செக் பண்ணி பாருங்க.